வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் நெத்திலி கருவாடும் காராமணியும் வச்சு குழம்பு செய்யலாம். நான் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துருக்கேன். அது காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பொரியட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு நசுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுட்டாலே வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகிடும். இதை திறந்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 6-7 பீஸு கத்திரிக்காவும் 6-7 பீஸுக்கு முருங்கைக்காவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் காரம்லாம் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுறேன். இப்போ இந்த காய் வேகிறதுக்காக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காயெலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட காராமணி பயிறு சேர்த்துக்கலாம். நான் காராமணி பயிரை 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுருந்தேன். அந்த காராமணி பயிரையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. திறந்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருந்த நெத்திலி கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பெரிய கருவாடு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை கொதிக்க வைக்கணும். அதுக்குள்ளே இதில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கருவாடு நல்லா வேகணும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 அவிச்ச முட்டையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான நெத்திலி கருவாடு காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.